Hallelujah. Thank you, Jesus. We worship you, Lord. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உங்க நாமத்தை புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஈடு இணையில்லாதவரே, நிகரில்லாத சர்வேஸ்வரனே, அதிசயமானவரே, ஆலோசனைகளின் தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உமக்கு மிகுந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, உணர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம், பெரியவரை ஆராதிப்போம், பரிசுத்தமானவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஒருவராய் ஞானம் உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம். விவரிக்க முடியாத அழகு உள்ளவரே, இயேசுவே எம்பெருமானே, ஆராதிக்கிறோம். Hallelujah. We thank you, Jesus. அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாய் இருக்கிறவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, உமக்கு நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போமா? சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, ஏல் ஹக்காதோஸ், பரிசுத்தமானவரே, ஏல் ஹக்காதோஸ், மகத்துவமானவரே, ஏல் ஹக்காதோஸ், பரிசுத்தமானவரே, ஏல் ஹக்காதோஸ், மகத்துவமானவரே. அல்லேலூயா. எங்கள் நீதியே, எங்கள் ஜீவனே, எங்கள் மெய்ப்பரே, எங்கள் உயிரே, எங்கள் சுவாசமே, பரிசுத்தமானவரே, மகத்துவமானவரே, நம்பத்தக்கவரே, ஆராதனை நாயகனே, உம்மை ஆராதிக்கிறோம். மகத்துவமானவரே, ஹல்லேலூயா, பரிசுத்தமானவரே, ஹல்லேலூயா. மாஷேதரலரியா. அப்படி ஆண்டவரை உயர்த்துவோமா? சிங்காசனத்துல வீற்று அரசாளுகிற கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். தடைகளை உடைக்கிறவரை ஆராதிப்போம். நன்மைகளின் நாயகனை ஆராதிப்போம். நம்முடைய பலனாயிருக்கிற கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah. For the Lord God Almighty reigns. Oh yes, Lord. Hallelujah. Oh yeah, hallelujah. For the Lord God Almighty reigns. Hallelujah. Oh yeah, hallelujah. Holy, holy are you, Lord God Almighty. Let's say holy, holy, amen, amen. Holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb, amen, hallelujah. Worthy is the Lamb. So you are holy, you
are holy, 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 holy. Are you Lord God Almighty? Yeah. Worthy is the Lamb. Amen. Oh, worthy is the Lamb. Amen. Oh, hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Amen. Come on. Hallelujah. Hallelujah. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே. ஆமென். தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே. ஆமென். துதி உமக்கே நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. நீர் ஒருவரே. தூயரே. பாடுவோமா? தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே. அல்லேலூயா. துதி உமக்கே. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. பாத்திரரே துதி உமக்கே என்றென்றும். தூயரே நீரே. தூயரே சர்வ வல்லவரே. சர்வ வல்லவர் நீர் ஒருவரே. பாத்திரரே இயேசுவே. துதி உமக்கே. ஆமென். ஓ பாத்திரரே பரிசுத்தரே துதி உமக்கே. துதி உமக்கே. அப்படியே ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் பரிசுத்தர். அவர் ஒருவரே பாத்திரர். எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். தடைகளை உடைக்கிற கர்த்தர். அதிசயமானவர். அபிஷேக தேவன். ஆலோசனையின் கர்த்தர். வல்லமையுள்ளவர். என்றென்றும் கைவிடாத கண்மலை இந்த ஆண்டவர். ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அந்த இயேசு எனும் நாமத்தை வாய்களை திறந்து சொல்லி துதித்து பறைசாற்றுவோம். ஏன்னா அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு. அவருடைய நாமத்தினாலே சுகம் உண்டு. When we speak the name of Jesus, the name of Jesus, the very name itself breaks the powers of the enemy. Hallelujah. It shakes the kingdom of the devil. Hallelujah. It heals the sick. It brings lights. Hallelujah. Into the darkness. Hallelujah. Let us speak the name of Jesus and lift up the name of Jesus. அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி உயர்த்துவோம். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம். மகத்துவம் உள்ளவரை ஆராதிப்போம். As we speak the name of Jesus, the most holy name, the most high name,
the name which has got power, the name which brings healing, the name which brings life. Even as you lift up the name of Jesus, I know you will receive life right now. Every evil shall depart. Every sorcery, divination be broken by the power of the name of Jesus. Oh, hallelujah. I just want to speak the name of Jesus over every heart and every mind. 'Cause I know this peace within your presence. I speak Jesus. I just want to speak the name of Jesus till every dark addiction starts to play, declaring there is hope and there is freedom. I speak Jesus. Your name is power. Your name is healing. Your name is life. Oh, break every stronghold. Shine through the shadows. Burn like a fire. We invite you, Jesus, to come and shine through our shadows, to break every chain, to break every affliction and burn like a fire in us, Lord. Oh Jesus, come on. Spirit of God, fill us tonight. Jesus, may your glory be showered upon us this evening. May your love be experienced in our hearts tonight. May every cold heart be set today. Help us to be ablaze for you. May your love come and fully consume us, O Lord. May the glory of God be seen in and through us, Lord. Oh Jesus, burn like a fire. Let your name be our identity, Lord. Hallelujah. Let your presence be our identity, Lord. Tuyare Yeshuve. I just want to speak the name of Jesus over fear and all anxiety. To every soul held captive by depression, I speak Jesus. Oh, come on, let's sing. Your name is power. Your name is healing. Your name is life. Hallelujah, yeah. Break every stronghold. Shine through the shadows. Burn like a fire. Your name, say, your name is power. Your name is healing. Your name is life. Hallelujah. Break every stronghold. Shine through the shadows. Burn like a fire. Hallelujah. Your name is, hallelujah. Your name is healing. Your name is life. Break every stronghold. Shine through the shadows. Burn like a fire. Hallelujah. Amen. Even as we worship you tonight, even as we exalt your name tonight, may your fire come and consume each and every one of us, Lord. Let every cold heart be stirred up. Lord, in your presence, let everything that is impossible become possible.
Lord, in your presence, that every rigid thing that is holding on as sickness be broken in Jesus' name. The powers of infirmity be cancelled in Jesus' name. உங்க பிரசன்னம், உங்க தயவு, உங்க கிருபை எங்களை நிரப்பட்டும், எங்களை மூடட்டும் ஆண்டவரே. அந்த இயேசு என்னும் திருநாமத்தினுடைய வல்லமையினாலே ஒரு அற்புதம், ஒரு அபிஷேகம் நிரப்பட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும், வியாதிகள் இந்த வேளையில சுகமாகட்டும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஆண்டவருடைய அர்ப்பணிப்பு, தியாகம் நம்ம எல்லாருடைய அலங்கோலங்களை அலங்காரமாய் மாற்றி இருக்கிறது. நம்முடைய அவமானங்களை அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். ஆனா அவர் அந்தகாரக்கேடு அடைந்தார். வேதம் சொல்லுது, அவர் அழகும் சௌந்தரியம் உள்ளவராய் இருந்தார். ஆனா அந்த அழகும் சௌந்தரியம் நிறைந்த ஆண்டவர் அந்தகாரக்கேடு அடைந்தார். இவ்வளவும் எதற்கு அப்படின்னா, நீங்களும் நானும் அவருடைய அந்த சாயலில ஆசீர்வதிக்கப்பட, உருவாக்கப்பட, நிறுத்தப்பட தம்மையே ஜீவ பலியாய் கர்த்தர் கொடுத்தார். அந்த பூரண அழகின் தேவனை ஆராதிப்போம். விவரிக்க முடியாத அந்த அன்பை சொல்லி ஆராதிப்போம். என்ன சொல்லி நாங்கள் உம்மை துதிப்போம், என்ன சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிப்போம்? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லையா ஆண்டவரே. அவ்வளோ அன்பும் கிருபையும் நிறைந்தவராய் இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. உங்க அழகு எங்க அவமானங்களை மாற்றினது. அந்த அன்பு எங்களை தேடி வந்து எங்க அலங்கோலங்களை மாற்றினது சுவாமி. அந்த தீராத தயவுக்காக நன்றி. என்றைக்குமே தீராமல் இருக்க போகிற கிருபைக்காக நன்றி. என்றைக்குமே எங்க மேல நோக்கமா இருக்கிறீரே ராஜாவே, உமக்கு நன்றி. We thank you, we praise you. Hallelujah. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அழவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் தொலைந்து போனேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். பூரண அழகே. எத்தனை பேர் ஆண்டோட அன்பை நினைச்சு ஆராதிக்கிறீங்க? எத்தனை பேருடைய அன்புல தொலைந்து போக உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. பூரண அழகே, பூரண அழகே, பூரண அழகே. அந்த அன்பு அதிசயமான அன்பு, ஆழமான அன்பு, விவரிக்க முடியாத அன்பு, என்னை தேடி வந்த அன்பு, என்னை மீட்டெடுத்த அன்பு, இன்னமும் என் மேல பொறுமையா இருக்கிற அன்பு, இன்னைக்கும் எனக்காக அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிற அன்பு. உங்க அன்பு, அந்த அன்பு போதும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அன்பெனும் கயிற்றினால் இழுத்து கொண்டு உம் அழகால் என் அவமானங்கள் மாற்றினீர்.
தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். அன்பெனும் கயிறினால் இழுத்து கொண்டு உம்மழகால் என் அவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். என் அருகில் நீர் நெருங்க உம் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே. பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே. பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்புக்குள் தொலைந்து போன உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். பூரண அழகே. அப்படியே கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. நேசிக்க உமை போல இல்லை, அன்பு கூற உமை போல யாரும் இல்லை. எங்க அலங்கோலங்களை அலங்காலமாய் மாற்ற உமை போல யாரும் இல்லப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 போற்றுகிறோம். வாழ்க 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 இயேசுவே வாழ்க. ஹல்லேலூயா. போதுமானவரே, அதிகமானவரே இயேசுவே நீர் வாழ்கவே. இயேசுவே நீர் வாழ்கவே. இயேசுவே நீர் வாழ்கவே. இயேசுவே நீர் வாழ்கவே. ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. நீர் வாழ்கவே, நீர் வாழ்கவே. இயேசுவே நீர் வாழ்கவே. நீர் வாழ்கவே, நீர் வாழ்கவே. இயேசுவே நீர் வாழ்கவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உமக்கு நன்றி, 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 நன்றி நல்ல தகப்பனே. அப்பா, இந்த நாளில் நீ எங்களோடு பேசணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மறைத்து உங்கள் அபிஷேகத்தினால மூடி கர்த்ததாமே எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசும் வல்ல ஆவியானவரே, நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். பேசும் இயேசுவின் நல்ல நாமத்தில் சுவாமி. ஆமென், ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் அப்படியே வாசித்து கொண்டே வருகிறேன்.
ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையில் பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பாடலை பாடும் பொழுது, உம்முடைய அழகால் என் அவமானங்களை மாற்றினீர் என்று நம்ம பாடணும். அது அவ்வளோ உண்மை, எவ்வளோ பெரிய உண்மை, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத, ஜீரணிக்க முடியாத அளவு ஒரு உண்மை. நம்முடைய அலங்கோலங்கள், நம்முடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் இந்த இயேசு தம்முடைய அன்பினால, தம்முடைய அழகினால மாற்றினார். நம்முடைய அலங்கோலங்களை எல்லாம் அவர் அலங்காரமாய் மாற்றி விட்டார். நம்முடைய அவமானங்களை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டார். நம்ம தலை குனிஞ்ச இடத்துலலாம் கர்த்தர் நம் தலைகளெல்லாம் உயர்த்தி இருக்கிறார். அப்படி ஒரு அலங்கோலத்தை அலங்காரமாய் நமக்கு மாற்றினது போலவே இயேசுவினுடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். நாள்தோறும் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருப்பான். நாள்தோறும் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருப்பான். அவன் உட்கார்ந்திருந்த இடம் என்னமோ அலங்காரமான வாசல் அப்படின்ற பேர் கொண்ட இடம். அந்த அலங்காரமான வாசலில் எத்தனை பேர் அலங்காரமாக வந்துட்டு போனாங்களோ தெரியல. ஆனால் அங்கே உட்கார்ந்து நாள்தோறும் இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்வு அலங்கோலமாய் காணப்பட்டது. அப்போ அந்த அலங்கோலத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற தேவன் தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரை ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்னைக்கு 2 விஷயம் நான் உங்களோட பேச போகிறேன். உங்களோட இந்த நாளில் ஆவியானவர் இடைபடுவார் என்று நான் நம்புகிறேன். முதல் காரியம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில் அவர்கள் தேவாலயத்திற்கு ஜெபிக்க போகிறார்கள். இப்போ பேதுருவும் யோவானும் டைமுக்கு போகிறாங்களா, கரெக்டாக ஜெபம் பண்ணுறாங்களா, இதெல்லாம் அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஆமென். ஆனாலும் யாருக்கும் அவர்கள் உத்தரவு கொடுக்க வேண்டியதில்லை, யாருக்கும் அவங்க எந்த விதமான அட்டெண்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அப்படி இருந்தாலும் தேவன் பேரில் கொண்டிருந்த வைராக்கியத்து நிமித்தமாய், அதாவது கம்பல்சிவான ஒரு டியூட்டியாக நினைக்காம, out of the passion that they had for God, they went to the temple, to the synagogue to pray. இன்னைக்கு உங்களை எல்லாருக்கும் நான் பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுகிற முதல் காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஜெப வாழ்வில் தொய்வே இல்லாமல் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். கரெக்டாக அந்த 9ஆம் மணி வேளையில் இது ஜெப நேரம், நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு ஆலயத்துக்கு புறப்பட்டு ஜெபிக்க போகிறாங்க. நம்ம நாட்களில் கூட, நம்ம வாழ்வில் கூட நம்மளும் இப்படிப்பட்ட ஜெப நேரங்களை நாம் ஒதுக்கி வைத்து, அந்த ஜெப நேரத்தில், அது அதிகாலையிலையோ இரவு நேரத்திலையோ நண்பகலிலையோ உங்களுக்கு ஏற்ற ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து அந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரை தேடுவதற்கு தீவிரமாய் நம்ம முயற்சித்து இறங்க வேண்டும். பாருங்க, இப்போ பேதுருவும் யோவானும் ஜெபிப்பதற்காக போகிறாங்க, ஆனால் இன்னும் ஜெபம் பண்ணவில்லை. ஆலயத்திற்கு உள்ள கூட இன்னும் போல. ஆனால் ஆலயத்திற்கு ஜெபம் பண்ண போகிறவர்கள் ஆலயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு காரியத்தை பார்க்கிறார்கள். மனதில் இடறல் உண்டாகிறது.
அந்த மனுஷன் பிச்சை கேட்கிறான். கொடுப்பதற்கு பணம் பொருள் வெள்ளி எதுவும் இல்லாதிருந்தும் அவனுக்கு கொடுக்க அவர்களிடத்துல வேறு ஏதோ ஒன்று இருந்தது. அல்லேலூயா. நான் சொல்றேன், எந்த மனுஷன் ஜெபிக்கிறவனா இருக்கிறானோ, எந்த மனுஷன் ஜெபத்திற்கு தன்னை ஒருமுகப்படுத்தினவனாக இருக்கிறானோ, அவன் ஜெபிப்பதற்கு முன்பாகவே தேவன் அவனை ஒரு அடையாளமாய் அற்புதமாய் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். பேதுருட்டும் யோவான்ட்டையும் பிச்சை கேட்கிறவனுக்கு கொடுக்க பணம் இல்லை, ஆனால் அவர்களிடத்துல விசுவாசமும் வல்லமையும் இருந்தது. நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்றால், நம்முடைய வாழ்வினுடைய சவால்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த பதில்கள் நமக்கு இல்லாமல் போகலாம். பெரிய பொருளாதார நெருக்கடியில் பொருளாதாரம் இல்லாமல் போகலாம். மனிதரால் வரும் நெருக்கடியை சமாளிக்க நமக்கு போதுமான, நமக்கு அந்த நல்ல பேசி சமாளிக்கிற ஒரு சக்தியோ, நம் சார்பில் வழக்காடக்கூடிய மனிதர்களோ நமக்கு இல்லாமல் போகலாம். பலவிதமான மனிதர்களோ சத்துருக்களோ விரோதமாக எழும்பும் பொழுது நம் சார்பில் நின்று பேசுவதற்கு நமக்கு ஆள் பலமோ பல பலமோ இல்லாமல் இருக்கலாம். அதாவது பிச்சைக்காரன் பிச்சை கேட்டால் அவனுக்கு பிச்சை கொடுக்க, பிச்சைக்கு போடுறதுக்கு பணம் இல்லை. அதுபோல் நம்ம லைஃப்பில் கூட வாட் த லைஃப் சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ், அதுக்கு ஏற்ற ஒரு பதில் நம்மள்ட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிறானோ அவனுக்கு வேறு ஒரு விதத்தில் பதில் கொடுக்க வல்லமை கர்த்தர் செய்வார், வழியை செய்வார். என்ன? அவனுக்குள்ள விசுவாசத்தை ஊற்றுவார், அவனுக்குள்ள வல்லமையை ஊற்றுவார். அந்த விசுவாசமும் வல்லமையும் அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்து ஒரு அற்புதத்தை நடப்பிக்கும். அது என்ன அற்புதம் தெரியுமா? ஹல்லேலூயா. அவன் கேட்டதை காட்டிலும் அதிகமாய் செய்கிற ஒரு வல்லமை, நினைத்திராத வகையில ஒரு அற்புதத்தை செய்யும் ஆற்றலை தேவன் கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான ஜனமே, இதுதான் என்னோட லைஃபினுடைய நிர்பந்தம், இதுதான் என்னுடைய தேவை. ஆனால் என்கிட்ட இல்லையேன்னு சொல்லி சோர்ந்து போகிறீங்களா? நீங்கள் ஜெபிக்கிற ஒரு மனுஷையா மாறி பாருங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் தன்னுடைய வல்லமையும், அல்லேலூயா, தேவன் தம்முடைய அபிஷேகத்தையும் ஊற்றுவார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்குள்ள ஊற்றுகிற அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த விசுவாசம் நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எனக்கு முக்கியமான உங்கள்ட்ட சொல்ல வந்தது என்ன தெரியுமா? நீங்க உங்களுக்காக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை விட நீங்க மற்றவங்களுக்காக இருக்க போகிற ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம். திரும்பியும் சொல்றேன், நீங்க உங்களுக்காக பெற்றுக்கொண்டதை காட்டிலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக, விடுதலை உண்டாக, சுகம் உண்டாக ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துறார். பார்த்தீங்களா? அதே போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு அதுதான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய், வாஞ்சையுள்ள ஒருத்தனாய் நீங்க ஆண்டோட பிரசனத்தில் காணப்பட்டீங்கன்னா, நீங்க ஜெபிக்க போகிற வழியில கூட உங்களை கொண்டு ஒருத்தனுடைய கட்டை அவிழ்ப்பார். நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களை கொண்டு ஒரு கூட்டத்தை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நீ தனிப்பையில் இருந்தாலும் ஆலயத்தில் இருந்தாலும் முழங்காலில் நிற்கும் பொழுது உங்கள் நிமித்தமா யாரோ ஒருத்தர் விடுதலை பெறும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், எங்களிடத்துல விசுவாசம் இருக்கிறது, எங்களிடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமை இருக்கிறது. என்கிட்ட இருக்கிறது தரேன் அப்படின்னு கையை நீட்டி பாருங்க. இயேசுவின் நாமத்தை சொல்றேன், அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும், என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களுடைய பதில் யாரோ கொடுக்க போகிற பொருளாதாரம், ஏதோ பேங்க் கொடுக்கிற சாங்ஷன் பண்ணி கொடுக்கிற லோனும், யாரோ கொண்டு வருகிற வரணும், யாரோ உங்களுக்காக வந்து சமரசம் பேசி முடிக்க போறாங்களே, அது இல்லை. அதுல உங்களுடைய பதில் இல்லை. உன்னுடைய பதில் உன் முழங்கால் இருக்கு. உன்னுடைய பதில் விசுவாசம் நிறைந்த உன் வாயின் வார்த்தைகளில் இருக்கு. உன்னுடைய பதில் அந்த மலையை பார்த்து விசுவாசம் நிறைஞ்சவனாய் நீ என்ன பேசுறியோ அதுல இருக்குது. நீ எழுந்து நட, இயேசுவின் நாமத்தில் பேசினாங்க, முடவன் எழுந்தான். அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன் நீ சொல்லு, ஆண்டவர் உன்னை கொண்டு அப்படியே செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ஒண்ணுமே இல்லாதவங்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். என்கிட்ட இல்லை, கவலைப்படாதீங்க, உன்கிட்ட இல்லாததை கூட ஆண்டவர் உள்ளதை போல மாற்றுவார். அந்த இடத்துல நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. அலங்கோலமாக இருந்தவன் அலங்காரமாய் மாறினான். அதாவது முடவர்கள், சப்பானிகள், குருடர்கள், ஊனமுற்றவர்கள், இப்படிப்பட்டவங்க ஆண்டருடைய ஆலயத்திற்குள்ள அனுமதிக்கப்படவில்லை.
ஸோ அவனுக்கு மேக்சிமம் கிடைச்ச ப்ரிவிலேஜ் என்னென்னா, ஆலயத்திற்கு வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கலாம். ஒருவேளை உள்ள பாடல் பாடுனா அங்கே ஆராதனை நடந்துச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டுக்கலாம், அவ்வளோதான் அவனுக்கு இருந்தக்கூடிய அதிகபட்சமான ஸ்லாக்கியம். ஆனால் வேதம் சொல்லுது, தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி, அவன் அலங்கோலத்தை மாற்றி, அவனுடைய முடவன் என்ற அடையாளத்தை மாற்றின உடனே வேதம் சொல்லுது, அவன் குதித்து எழுந்தான், அவன் நின்று நடந்தான். அவன் நடந்து குதித்து தேவாலயத்திற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே உள்ள போனானா. இவ்வளோ நாள் அவன் இருந்தது அலங்கார வாசல், ஆனால் இப்போ அவன் போகிறது அலங்காரமான தேவனுடைய பிரசன்னம். நான் சொல்கிறேன், உங்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க இந்த நாளில் வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கை அலங்கோலமாக கிடக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை வருஷம் ஃபுல்லாக அந்த ஆலயத்து வாசலில் உட்காந்துருந்து அன்னைக்கு ஒருவேளை அவன் வராமல் இருந்திருந்தான்னா அவனுடைய அற்புதத்தை அவன் ஒருவேளை மிஸ் பண்ணியிருக்க கூடும். உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு எதிர்பார்த்தது நடக்கலை, இன்னும் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து இயேசு நாமத்தை சொல்கிறேன், உன்னுடைய அற்புதம் இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தரை விடாமல் பிடிச்சுக்கோங்க, காத்திருங்க. காத்திருக்கிறதுனுடைய நன்மையை கர்த்தர் நீங்கள் காணும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே. அதான் உங்களுக்கு சொல்கிறேன், when we were worshiping we sang the song which said I speak Jesus. நான் இயேசுவின் நாமத்தை பேசுகிறேன். ஓவர் ஆங்ஸைட்டி, ஓவர் டிப்ரெஷன், ஓவர் அடிக்ஷன், இயேசுவின் நாமத்தை பேசுகிறேன். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தை பேசுங்க. அல்லேலூயா. எங்களுடைய வறுமை, எங்களுடைய சிறையிருப்பு, எங்களுடைய வியாதி, எங்களுடைய குறைவு, இவைகளை பார்த்து நாங்கள் இயேசுவின் நாமத்தை பேசுகிறோம். We speak Jesus. We speak Jesus and Jesus alone. இயேசுவையே பேசுகிறோம், இயேசு ஒருவரையே பேசுகிறோம். அல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னோட கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உன் ஜெப வேளை வாஞ்சை உள்ள ஒரு நேரமாய் மாறட்டும். உங்க ஜெப நேரம் உற்சாகத்தின் நேரமாய் மாறட்டும். உங்களுடைய ஜெப நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை தேடுகிற ஒரு நேரமாய் மாறட்டும். இயேசுவே நன்றி நன்றி. அந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம் ஜெபிக்க போகிற வழியிலேயே அற்புதம். ஜெபிக்க போற வழியிலே 2 சாதாரணமான மனுஷங்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் நடப்பித்தார். ஜெபிக்க முழங்கால போடுங்க, ஜெபிக்க நேரத்தை குறிங்க, ஜெபிக்க ஆயத்தமாகுங்க. நீ முழங்கால போட்ட உடனே உன் பதில் பிறக்கும், உன் அற்புதம் தொடங்கும், உன்னுடைய அலங்கோலங்கள் அலங்காரமாய் மாறும். நீங்க உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இல்லை, எத்தனையோ பேரை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில முன்குறித்து வைத்திருக்கிறார். அவங்க அத்தனை பேருக்கும் ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஓ இயேசுவே, அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.
உணர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்து, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. உம்மால் எல்லாம் ஆகும், உங்களால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆமாண்டவரே, இந்த பிள்ளைகள் இன்னைக்கு யாரையெல்லாம் ஜெபிக்க தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கட்டும். பூட்டின கதவுகள் திறப்பதும், முடவன் மான் போல துள்ளுவதும், அல்லேலூயா, நடக்க முடியாதது நடக்கிறது சாத்தியமாகிறதுமாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும்படி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அக்கினியாய் தேவ மகிமை இறங்கட்டும், அலங்கோலங்கள் அலங்காரமாய் மாறட்டும். ஆண்டவரே, எங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பதில், எங்களுடைய சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ற எதையும் கொடுக்க எங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா எங்களிடத்துல ஆவியானவர் உண்டு, விசுவாசம் உண்டு, கர்த்தர் எங்களுக்குள்ள ஊற்றி இருக்கிற வல்லமை உண்டு. அந்த வல்லமையில நின்று இயேசு எனும் நாமத்தை சொல்லி நாங்கள் பேசுகிறோம். கடன் என்ற மலை வெளியேறும் கட்டளை கொடுக்கிறோம். வியாதி என்ற மலை நீ சுகம் அடைவாயாக என்று கட்டளை கொடுக்கிறோம். பலவீனங்கள், சோர்வுகள், பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போக கட்டளை கொடுக்கிறோம். சத்ருவினுடைய எல்லா ஆயுதங்களையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். திறக்காத கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கும்படி பேசுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கற்பங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. ஆண்டவரே, எலும்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அடைவதாக என்று ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு, பிழங்க செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். உங்க அலங்கோரங்கள் அலங்காரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். விசுவாசத்தோட முழங்காலம் முடக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்கிறவங்க சோர்ந்து போகாம ஜெபித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில கட்டுகளை அவிழ்த்து ஆசீர்வாதங்களை கொடுத்து திருப்பு முனைகளை உண்டு பண்ணுவார். எப்படி? இயேசு என்னும் நாமத்தினாலே. ஆண்டவரே, இன்னைக்கு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. விசுவாசத்தோடு உங்களை பிடித்துக்கொள்ள, எங்கள் அலங்கோலங்கள் அலங்காரமாய் மாற உண்மையே நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு என்னும் அந்த நாமத்தின் மேல விசுவாசம் உடையவர்களாய் நாங்கள் தைரியமாய் பேச கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உடைய கிருபையின் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் சுவாமி. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. God bless you.